எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சிறப்பாக பொங்கல்லாம் கொண்டாடினீங்களா? என்னடா பத்திரமா பதுக்கி வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த மஞ்சள் தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 மஞ்சள் தாங்க அந்த கடையில் இருந்தது. அதில் நல்லதாக ஒன்று பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தோம். இங்கே இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பாத்திரம் கிடச்சிதே பொங்கல் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தாங்க இது. கிட்டத்தட்ட 5 லிட்டர் தண்ணி பிடிக்க மாட்டிருக்குங்க. நம்ம போடுற ஒரு படி அரிசிக்கு 5 லிட்டர் தண்ணியை நம்ம மோந்து அவ்வளோ நேரம் ஊற்றி எப்படியோ நிரப்பியாச்சு. குட்டி ஸ்கூல் போகிறதுக்குள்ளேங்க இது பொங்கி வந்தால் அவங்க பொங்கல்னு சொல்லி அரிசியை போட்டு போவாங்கன்னு பார்த்தாங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குல்ல அம்மான்னு சொல்லி அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இன்னும் 5 நிமிஷத்தில் பொங்கிடும் தீரன் கிட்ட சொல்லி தீரனும் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த பொங்கல் பொங்குச்சுங்க. அதுக்கப்புறமா சிறப்பாக பொங்கல்லாம் பொங்கினதுக்கப்புறமா அரிசியெல்லாம் போட்டு திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான அரிசி அப்புறம் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் தனியாக தாங்க வேக வச்சு சேர்த்துக்குவேன். அது கூடயே நம்ம சேர்த்தோன்னா அந்த பாசிப்பருப்பு அவ்வளோவா வேகிறதில்ல. ஸோ தனியாக வேக வச்சு 1-2 தான் வேக வைக்கணுங்க. முழுசாக மசிகிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. வேக வச்சு அதையும் சேர்த்து பொங்கலுக்கு அங்கே ரெடி ஆகட்டும்னு விட்டுட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கோலம் போட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற கலர்ஸில் நம்மளுக்கு பொங்கலுக்கு தேவையான அந்த பொங்க பானை அதுக்கெல்லாம் தேவையான ஒரு பிரைட் கலர்ஸாக சூஸ் பண்ணியாச்சு. இந்த கோலத்தை தான் நம்ம இன்றைக்கி அங்கே போட போகிறோம். சரி, அதே கோலத்தை அப்படியே வரையோமான்ட்டு பார்க்கலாமாங்க. ஸோ ஒரு பானை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு ட்ரை பண்ணேன். ஸோ மாடு மாதிரி இருக்குங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாட்டை பார்த்தோன்னீங்க மாட்டு பொங்கல் ஞாபகம் வந்துருச்சுங்க. சிவன் கோயிலுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே இந்த மாடெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. முதல்ல மாடுகள்லாம் வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ வெறும் மனுஷங்கள் தான் ஃபுல்லாக இருக்காங்க. மாடு ஆடெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ ஜெகஜோதியாக இருக்கும் அந்த ரோடு. இந்த ரோட்டில் 2 பக்கமும் ஃபுல்லாக கடையை போட்டுருவாங்கங்க. ஃபுல்லாக அந்த சொப்பு சாமானம், கிளிப்பு, ஊசிமணி, பாசிமணி இதெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் வருது, நானும் என் தங்கச்சி ஏதாவது வாங்கிட்டு போயிடுவேன். எங்கள் ஆத்தா வந்தோன்னே இங்கே வாங்க குமரிகளா, என்ன வாங்கிட்டு வந்தீங்க காட்டுங்க அப்படிங்குவாங்க. இந்த மினியேச்சர் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருப்பாங்க. இதே தான் வாங்கிட்டு வந்தீங்களான்னு செல்லமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. அங்கே ஒரு ரப்பர் பால் விற்பாங்கங்க. அதில் அந்த ரப்பர் பேண்ட் கட்டியிருக்கும். அதில் ஒரு 4-5 தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்போ கூட அந்த பால் கிடச்சா வாங்கிடுவேன், ஏன்னா அவ்வளோ பிடிக்குங்க. சரிங்க, பொங்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது மலரும் நினைவுகள்லாம் இருக்குதா? ஏதாவது இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக சாமியை கும்பிட்டாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.